பொருளில் இருக்கிற மேகசின் சிறைச்சாலைக்குள்ள வெளியில இருந்து பாசல எறிந்த 2 நபர்களை அதிரடியாக துரைத்து பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் யார் என்பது குறித்த விவரமும் வெளியாக இருக்கிறது. இந்த 2 நபர்களுக்கு பின்னால என்ன சூழ்ச்சி, யார் இவர்களுக்கு இவ்வாறான பொருட்களை அனுப்புகிறார்கள் என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அண்மையில் நடந்த 6ஆம் திகதி கலவரம் தெரியும் உங்களுக்கு. ஒரு வெளியில இருந்து போதைப்பொருள் பாசல சிறைக்குள்ள எறிந்த நேரத்தில் சிறை அதிகாரிகள் அதை மீட்டெடுத்து கைதிகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிக்கல கைதிகளுக்கும் சிறை அதிகாரிகளுக்கும் ஏற்பட்ட முரண்பாடுதான் பெரிய ஒரு கலவரமாகவே வெடித்து உயிரிழப்புக்கும் வழிவகுத்தது என்று சொல்லலாம். அப்படி இருக்கைக்குள்ள சம்பவம் நடந்து 2 நாட்களில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குதுண்டா. இதற்கு பின்னால சாதாரணமான நபர்கள் இல்லை, பாதாள குற்றவாளிகள் தான் தொடர்புல இருக்கிறார்கள். இவர்கள் என்னென்ன விஷயங்களை உள்ளே எறிந்திருக்கிறார்கள் சொன்னால் 22 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள், 2 மில்லிகிராம் ஹாசிஸ் போதைப்பொருள், 250 கிராம் புகையிலை இலைகள், 2 கையடக்க தொலைபேசிகள், அத்தோட 10 லைட்டர்ஸையும் எறிந்திருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, ஒரு சோடி தோடு காதணிகளையும் உள்ளே எறிந்திருக்கிறார்கள். யாரோ உள்ளுக்கு இருந்து இவ்வளவு பொருட்களை அனுப்புங்கள், 2 காதணிகளை அனுப்புங்கள், 10 லைட்டர்ஸை அனுப்புங்கள், போதைப் பொருட்களை அனுப்புங்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் தொடர்புகளை ஏற்படுத்தித்தான் வெளியில் இருக்கிற நபர்கள் மூலமாக உள்ளே கொண்டு வருகிறார்கள். உள்ளுக்குள்ள தொலைபேசி பயன்பாடு இருக்கிறது என்பது இப்படியான சம்பவங்களிலேயே உறுதியாகின்றது. அப்ப சிறை அதிகாரிகள் சில பேர் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்களா என்ற சந்தேகமும் இங்கு எழுகின்றது. அப்படி ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் என்று சொல்லி அரசாங்க தரப்பே முன்னர் பாராளுமன்றத்தில் வைத்தே இப்படியான சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். கொழும்பு 14ஐ சேர்ந்த 29 வயதுடைய 2 நபர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் நடக்கும் விசாரணைகளில் இவர்களுக்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சிகள் என்ன, பின்னணி, யார் இதை இயக்குகிறார்கள், வெளிநாட்டிலிருந்து யாரும் இவர்களுக்கு தொடர்புகளில் இருக்கிறார்களா என்பது குறித்து அவர்களுடைய தொலைபேசி அழைப்புகள், தொலைபேசியில் இருக்கிற புகைப்படங்கள், அவர்களோட தொலைபேசியில் இருக்கிற கண்டெக்ஸை வச்சு முழுமையாக ஒரு தீவிர விசாரணையில் புலனாய்வுத்துறையினர் சரி, போலீசார் சரி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக பார்க்கலாம். இது மாத்திரமில்லாமல் இந்த சிறை சம்பவங்களுக்கு பின்னால எதிர்க்கட்சிகள் இருக்கின்றது. இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்தாலே அனுர அரசாங்கம் எதிர்க்கட்சிகளையும் நாமல் ராஜபக்சவையும் தான் குறை கூறுகிறது என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இப்ப நாமல் ராஜபக்ச இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். இப்ப இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னைய ஆட்சி காலங்களில் எதிர்க்கட்சியில் இருந்தபோது பாராளுமன்றத்தில் எழும்பி இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும், அதாவது எந்த ஒரு குடிமகனுக்கும் ஒரு உயிருக்கும் ஆபத்து ஏற்படாமல் தடுக்க வேண்டும் அரசாங்கம் தான், உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்ன அனுர இப்ப ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இப்படியான அசம்பாவிதங்கள் நேரங்களில் எதிர்க்கட்சியினர் மேல பழியை போடுவதும், எதிர்க்கட்சியினர் தான் இப்படியான சூழ்ச்சிகளுக்கு பின்னால செயல்படுகிறார்கள் என்று சொல்லுவது எப்படி நியாயம் என்று கேள்வி எழுப்பியதோட கடந்த பாதுகாட்டில் சிறைச்சாலைகள் இருக்கிற இந்த கழிவறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தில் இன்னுமே அதற்கான அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கப்படவில்லை. அடிப்படை கட்டுமானங்கள் இல்லை. ஒரு 11,000 கைதிகள் இருக்க வேண்டிய சிறையில் 45,000 கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது மொத்தமாக இருக்கிற சிறைகளில் 11,000 கைதிகள் தான் அடைக்கப்படலாம். ஆனால் 45,000 கைதிகள் அடைக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கான வசதிகள், அடிப்படை வசதியான கழிப்பறை வசதிகளை அங்கே செய்து கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி நாமல் ராஜபக்ச பொங்கி எழுந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அதோடு அனுரகுமார் திசாநாயக்க எப்படி தன்னை சொல்கிறார் என்றால், நாமல் ராஜபக்ச பார்க்கத்தான் இப்படி இருக்கிறார், குழந்தை போல பார்க்க இருக்கிறார், ஆனால் இவர்களுக்கு பின்னால் பெரிய ஒரு பாதாள குழு இயங்குகின்றது, பெரிய ஒரு சூழ்ச்சி சதித்திட்டம் இருக்கின்றது என்று சொல்லித்தான் இவர்கள் எண்ணுகிறார்கள் போல என்று சொல்லி நகைச்சுவையோட கலந்த ஒரு குற்றச்சாட்டை நாமல் ராஜபக்ச முன்வைத்திருக்கிறார். இந்த குறுவிட்ட பல்லன்சேன மெகசின் சிறைச்சாலைகளில் நடந்த மோதல்கள் குறித்து, உயிரிழப்புகள் குறித்தும் ஒரு விரிவான அறிக்கையை நாளை சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்.வி. வுட்லர் சொல்லியிருக்கிறார். இந்த சிறை நிர்வாகத்தோட அவங்களால முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் இந்த ஒரு அறிக்கை நாளை முன்வைக்கப்பட இருப்பதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்.வி. வுட்லர் தெரிவிச்சிருக்கிறார். அண்மையில் ரத்மலான ஞானேந்திரா வீதியில் ஒரு 2 மாடி வீட்டுக்கு மேலே கைக்குண்டுகளால் எறிந்து தாக்குதல் நடத்தியதில் எந்த உயிரிழப்புமே பதிவாகவில்லை. ஆனால் இது தொடர்பாக 4 நபர்கள் கைதாகி இருக்கிறாங்க. 21 வயசு, 26 வயசு, 28 வயசு, 30 வயசுடைய 4 நபர்கள் கைதாகி இருக்கிறாங்க. இவங்க யார் மூலமாக வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகிற உறுப்பினர்கள் மூலமாகத்தான் வழிநடத்தப்பட்டு இப்படி இந்த 2 கைக்குண்டுகளையுமே இந்த வீட்டுக்கு மேலே போடுங்க என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி விசாரணைகளில் வெளிவந்திருக்கின்றது. இதற்கான காரணம் என்னென்னு சொன்னால், திட்டமிட்ட குற்ற
குற்றவாளிகளுக்கு இடையில் உள்ள தனிப்பட்ட தகராறு முரண்பாடு காரணமாகத்தான் இப்படி ஒரு சம்பவம் பதிவாக இருக்குன்னு சொல்லியும் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை. அந்த வீட்டில் ஜன்னல் கண்ணாடிகள் தான் சேதமடைஞ்சிருக்கிறது. மொரட்டுவை ரத்மலானையை சேர்ந்த 4 நபர்கள் தான் இந்த சம்பவத்தில் கைதாகி இருக்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு முன்னால் பூனை ஒன்றை துன்புறுத்தி அதை காணொலியாக பதிவு செய்து சமூக வலைத்தளத்தில் போட்டு அது அதிக பார்வையாளர்களை தாண்டி கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி நிறைய பேரால் பகிரப்பட்டதை தொடர்ந்து போலீசார் கண்ணில் பட்டு போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு நபர் கைதாகி இருக்கிறார். ஒரு நபர் அல்ல, 2 நபர்கள், 18 வயசுடைய 19 வயசுடைய 2 நபர்கள் தான் அதுல்கம பகுதியில் வைத்து அதே பகுதியை சேர்ந்த 2 நபர்கள் கைதாகி இருக்கிறார்கள். இவங்களுக்கு பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. விலங்கு துஷ்பிரயோகம் உட்பட விலங்கு துன்புறுத்தல் உட்பட பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு நடந்த ஒரு சம்பவம் இப்போ பிடிபட்டு இவர்கள் கைதாகி இருக்கிறதோட இவர்கள் தொடர்பான விரிவான விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கள்ள நோட்டுகளை பிரிண்ட் செய்து அச்சிட்ட 54 வயதுடைய ஒரு நபர் கைதாகி இருக்கிறார். புறக்கோட்டையை சேர்ந்த நபர் தான் கைதாகி இருக்கிறார். இவர் 7 5000 ரூபாய் கள்ளநோட்டு, 1000 ரூபாய் கள்ளநோட்டு, 6 ஒரு 500 ரூபாய் கள்ளநோட்டும் இவர்கிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதோட இந்த கள்ளநோட்டுகளை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர், ஸ்கேனர், அதோட மேலும் பல பொருட்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. புறக்கோட்டையை சேர்ந்த நபர் மெரிஹானா போலீசார் நடத்திய சோதனையில் தான் இந்த சம்பவம் பதிவாகியதோடு இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர் கைதாகி இருக்கிறார். வெலிகம மணல்கம என்ற இடத்துல கடலில் அலைச்சறுக்கலில் ஈடுபட்ட துனிசியா நாட்டை சேர்ந்த 21 வயதுடைய ஒரு இளைஞர் அந்த அலையில் சிக்கி நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறதோட ஒரு துனிசியா நாட்டை சேர்ந்த ஒரு குழுவினர் அலைச்சறுக்கல் விளையாட்டில் ஈடுபட்ட பொழுது இந்த நபர் திடீரென்று காணாமல் போயிருக்கிறார். அப்போ அங்கே இருந்த நபர்களால் அந்த கடற்படை வீரர்களால் தேடப்பட்டும் அவர் காண கிடைக்கல. அப்படியான நேரத்தில் இன்றைக்கு அவருடைய உடலம் கரையொதுங்கி இருக்கிறதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறார்கள். துனிசியா நாட்டை சேர்ந்த 21 வயசுடைய இளைஞர் தான் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார். இன்றைய செய்திகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே தெரிவிக்கலாம். இலங்கையினுடைய முக்கியமான செய்திகளை பொலிட்டிக்கல் செய்திகளாக இருக்கட்டும், வேறு முக்கியமான செய்திகளாக இருக்கட்டும், உங்களுக்காக சுட சுட தருவதற்கு நாங்கள் தயார். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற காணொளிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.